எதுக்கடி இந்த வெயில வண்டியை நிப்பாட்டுங்கிற? பாக்குற வீடெல்லாம் ஒழுங்கா இருக்காக்கும். ஆகாத போகாத வீடா காமிக்கிற. ஆமா, நம்ம பாக்குற வீடெல்லாம் உங்க அப்பையும் கட்டி வச்சிருக்கான் பாரு, நின்னு காமிக்கிறதுக்கு. வீடுன்னு வந்துட்டு அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ சொல்றது எல்லாமே கரெக்டா கிடைக்குமா? வீட்டுல நல்ல தண்ணி வரணுங்கிற. ஆமா, நல்ல தண்ணியில குளிச்சாதானே உடம்பு நல்லா இருக்கும். அவன் வெயில இங்க தண்ணியே வர மாட்டேங்கிறான். இல்ல வீட்டுல உனக்கு நல்ல தண்ணி வரணுமாக்கும். கொடுத்த 5 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு என்ன? வரப்ப நல்ல வீடா பாத்து நிப்பாட்டு. இந்த வீடு பிடிச்சிருக்கோ அங்கதான் நானும் சரிம்பேன். இல்லன்னு நினைச்சுக்கோயேன். ஆமா, மகாராணி வந்து என் கூட இருக்க மாட்டாங்க. போடி, உங்க அப்பனே பெரிய மாளிகை மாதிரி இத்தனை ஒண்டா கட்டி வச்சிருக்கான் உங்க வீட்டையே. அதான் உனக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இங்க பாரியா, ஒழுங்கா இல்லாம எங்க அப்பனை குறை சொல்லிட்டு இருக்காதாமா. மருமபுல கேட்டோன்னே 5 லட்சம் பணம் கொடுத்தாருல. ஆமா, கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தானே கொடுத்தாங்க. எப்படியா இருந்தாலும் காசு எடுத்து குழந்தை கொடுத்துட்டாங்களே. சரி விடு, இந்த வேகாத வெயில சண்டை போட வைக்காத. நீங்க வீடு எப்படி பாக்கணும் என்ன இதுன்னு இங்கேயே சொல்லிடு. அப்படியில அப்படியே பாத்துட்டு போயிடலாம். எனக்கு நல்ல பெரிய வீடா, கொஞ்சம் பெருசா 2 ரூம் இருக்கிற மாதிரி, கிச்சனும் ஓரளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி வீடு வேணும். என்ன சொல்ற? 3 பேர் இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வீடு பாக்கணுமா? ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். வீட்டுக்கு வரவங்களும் ஆண்டி அம்மா பாரு இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒன்னேதான் பெருமையா நினைப்பாங்க. புருஷன் அந்த அளவுக்கு பாத்துக்கிறான் போல நினைப்பாங்க. அது சரி, இவ்வளவு பெரிய வீட்டை கிளீன் பண்றது யாரு? வேற யாரு? நீதான். நல்லா இருக்கடி கூத்து. அம்மா, நீங்க இங்க வந்தீங்க. என்னைய மட்டும் தனியா படிக்க வைக்க விட்டுட்டு என்னைய தனியா தவிக்க விட்டு நீ மட்டும் பொண்டாட்டி பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அப்படிலாம் இல்லம்மா, வீடு பாக்குறோம்ல, வீடு பாத்துட்டு அப்படியே ஒன்னே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அது சரி, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? என் பிள்ளை எங்க இருக்கானோ எனக்கு தெரியாதாக்கா? ஓஹோ, புள்ள போன் பண்ணி சொல்லிட்டாரோ? அவனுக்கு இதேதான் வேலையாக்கா? நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம் உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுவியா? நம்ம வீடு பாக்குற விஷயமா வெளியே வந்திருக்கோம் கூட உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுவியா? நீ உன்னோட பழப்பாக்குங்கிறேன். இல்லையே, நான் சொல்லலையே. அப்புறம் எப்படி உங்க அம்மா இங்க வந்திருப்பாங்க? என்னடி என் பிள்ளை நான் இருக்கும் போதே இப்படி மிரட்டுற? 1 வருஷம் நீ என் பிள்ளை தனியா இருந்தீங்களே, எதுக்காக இருந்தோம் தெரியல. ஏமா இப்படி அமைதியா இருமா? இப்படி போயிட்டு இருக்கோம், ஏன் இப்படி போயிட்டு இருக்கோம் தெரியுதா இல்லையா உனக்கு? இந்த காசுக்காகவும் சொத்துக்காகதாமா. எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. என்னைய மட்டும் தனியா விட்டீங்களே, நீங்க கூட இருந்த. நான் இப்ப உன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் தனியா இருக்கேல. ஒரு நாளா பொறுத்துட்ட, ஒரு மாசம் பொறுத்துக்கோமா. சொத்து பத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நான் புது வீட்டுக்கு போயிடலாமா? உன் மாமனார சொத்து பத்த உனக்கு எழுதி வைக்கிறாரு. ஏன்டா நீ வேற கூத்து பண்ற? இங்க பாருங்க, அப்பா பத்தி தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஒரு தூரம் எனக்காக செஞ்சிருக்காரு. இப்ப கூட உங்க பையனை நம்பி 5 லட்சம் பணம் கொடுத்திருக்காரு. அப்படியாக்கும்? ஆமாமா. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்னடி உங்க அம்மாக்கு எதுவும் சொல்லாம யார் பண்ணீங்க? ஏண்டி இப்படி பண்ற? அம்மா பாண்டியம்மா, இல்ல நீ எப்பல கூட சண்டை போட்டுட்டு இருக்காத. பக்கத்து வீட்டுக்காரே சொல்லிட்டு இருந்தா உன் மாமனும் மருமகளும் வழியாதாக்க போனாங்க, வண்டியில போனாங்கன்னு பக்கத்து வீட்டு செல்லாத சொன்னா. அதனாலதான் நானும் இங்க வந்தேன். ஓஹோ, அப்படி நீ நினைக்கிற மாதிரி என்ற பிள்ளைல போன் பண்ணி சொல்லவே இல்ல. சரி சரி சரி, இப்ப புரிஞ்சுச்சா உனக்கு? யார் சொன்னாங்க என்ன ஏதுன்ட்டு என் மேல கோபப்பட வந்தியே? சரி விடு, காத்தால இருந்து அலைஞ்சு திரிஞ்சு பாக்குறோம். கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கிறேன். உங்க அம்மா போய் பாத்துட்டு வாங்க. ஐயா, அந்த வேலையே வேண்டாம் எனக்கு. ஆமாமா, இந்த விஷயத்துலயும் தலையிடாத. நீயும் பொண்டாட்டி போய் பாத்துக்கோங்க. என்ன போறீங்கள? வீட்டுல போய் சேர்த்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளே முடியலங்கிற அம்மாவை கூட்டிட்டு நான் எப்படி போய் வீட்டுல வீடு பாக்குறது? அம்மாலாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஐயோ, நான்லாம் வரலப்பா. எனக்கு எந்த வீடு பார்த்தாலும் ஓகே தான். பாத்தியில அம்மா இப்படி சொல்றாங்கட்டு, உனக்கு தான் பெரிய வீடா வேணுங்கிற, அந்த வீடெல்லாம் பிடிக்கலங்கிற. நானும் அம்மா போய் வீடு பார்த்தா உனக்கு பிடிக்குமா? நானும் பாக்கணும். நீயும் பாக்கணும்ல, நீயே என் கூட வா. நீ வீட்டுக்கு போ. சரிடா. வெயில அலைஞ்சிரிஞ்சு வந்தனால கொஞ்சம் செத்த கலப்பா இருக்கு. வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா? ஓ, இது வேறையாக்கும். அம்மா வயசானவங்கள பாவம்ல, மரத்தடியில ஓரமா நின்னு நான் அப்படியே பொடி நடைய நடந்து போய் எந்த வீடு பிடிச்சிருக்க அப்படியே பாத்துட்டு நானும் அம்மா வீட்டுல விட்டு வந்துடுறேன். வேலை என்னால தனியா நடக்க முடியாது. எனக்கே வெயில மண்டை காயுது. நான் வேணா ஓரமா மரத்தோட நிக்கிறேன். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி வந்துடுறேன். சரி போலாமாமா? போலாண்டா. ஏயா இன்னட்டி நான் உன்கிட்ட தான் இருக்கு பத்திரமா. அம்மாவா வண்டியில சவாரி எடுத்துட்டு போறேன். நீ பாட்டு கேர்லெஸ்ஸா இருக்காத. இல்ல கரெக்டா தான் இருப்பேன். சரி மரத்தோட தான் நிக்கிறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துறியா? சரி வந்துடுறேன்டி. வாமா வந்து உட்காருமா, வண்டியில போலாம். சரிப்பா. சரி எங்கேயும் போயிடாத, இங்கே உட்காந்து நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி மருமவளை பாண்டியம்மா, நீ பாட்டுக்கு எங்கேயும் சொல்லாம கொள்ளாம காணா போயிடாதா? அப்புறம் நியூஸ்ல உன் செய்தி வர மாதிரி ஆயிரு போது. அப்படி ஒன்னும் நடக்காது. போங்க, நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். ஆசையை பாரு, நியூஸ்ல வரணுமா நானு? சரி கிளம்பட்டுமாமா? பாப்பா. அத்தை பாண்டியம்மாக்கு பணம் கொடுத்தது நம்ம கிட்ட சொன்னதே அஜய் தான். ஆமாமா. ஆனா உங்க அப்பையே தாத்தா தான் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்கு. ஆமாமா. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னு நினைச்சிட்டு ஆச்சுக்கிட்டே அம்மா கிட்டே சொல்லிடாதீங்க. அட இல்லப்பா, அங்க போய் உன்னை மாட்டிடுவோமா? அஜய் சொல்லு அமிர்தா. இங்க வந்து உட்காருவா. மட்டும் சொல்லலடா, அம்மாக்கும் எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அமிர்தா, உங்க அப்பா வராரு, அமைதியாரு. என்னங்க ஆச்சு உங்க உடம்புக்கு? ஏதோ லூஸ் மோஷன் போதுங்கிறீங்க. ஏன்னா சாப்பிட்டது சேரலையோ? அப்படிலாம் இல்ல. வேற என்னங்க, அம்மா கடைக்கு வந்திருக்காங்களா? ஆமா. ஓ, அதுக்காக தானா? என்ன சொல்ற நீ? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப சரியாயிடுச்சுல உடம்பு உங்களுக்கு? சரிங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாம். இல்ல பரவாயில்ல. கடையில உட்காந்துருக்கீங்க, தொடர்ந்து இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஒரு மாத்திரையாவது வாங்கி போடுங்க. இல்ல பரவாயில்ல விடு, இல்ல அடிக்கிறதுல அதான் சேர மாட்டேங்குது. சொல்ற மாதிரி ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வாங்கப்பா. பரவாயில்லமா, உடம்பு பாத்துக்கோங்க மாமா. சரியா ஜெய், பாத்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா எதுக்கு கடைக்கு வந்தாங்க? வீட்டுக்கு வந்து சொல்றேன். என்னங்க ஆச்சு?
நான் வந்து சொல்றேங்கல்ல, அப்புறம் எது கேக்குற? நான் வரேன். பாத்தியா உங்க அப்பா எப்படி பம்பிட்டு போறாருன்ட்டு? ஆமா நானும் பார்த்தேன். மொத்தம் உங்க அப்பா எதுக்கு கடைக்கு வந்தாங்கன்னு உங்க அப்பா சொல்லவே மாட்டேங்கிறாரு. விடுமா பாத்துக்கலாம். சரி. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் கடைக்கு என்ன வரவே இல்ல. வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? முன்னாடி அப்படியே கொலாவி கொஞ்சிட்டு இருக்கானோ? உங்க அப்பா அவன் தங்கச்சியை பார்க்க போயிருக்கான். என்ன வந்துட்டியா? நீ வரதுக்குள்ளார கடைக்கு எவ்வளவு கஸ்டமர் வந்துட்டாங்க? கேட்டாங்கன்னா கடைச்சாம எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எனக்கு நான் தெரியும் எங்க வச்சிருக்கீங்கன்ட்டு. ஆனா இப்பதான் கடைக்கு வரேன். அது இருக்கட்டும். அப்பா யார் கூட போயிருக்காரு? என்னதுமா? திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? உங்க அத்தை வீட்டுக்கு யார் கூட போயிருக்காரு? அப்பா எங்கேயுமே வெளியே தனியா போக மாட்டாரே. ஏதாவது கூட்டிட்டு தானே போவாரு. யார கூட்டிட்டு போயிருக்காருன்னு கேக்குறேன். அப்படி கேள்வியா கேக்குறீங்க? அப்பா போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. பதில் சொல்லுடா. கேள்வி கேக்குறது ஈஸி, ஆனா பதில் சொல்றதா கஷ்டம். பதில் சொல்றதா கஷ்டமா? அப்பன்னு புள்ளன்னு சேர்ந்துக்கிட்டு எங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அத்தையும் மறைச்சிட்டு எங்கிட்ட தெரியாம நடிக்கிறீங்க. இது தெரியாம என்னமா மறைக்கிறோம்? அதான் உங்க அப்பே உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காரு. யார் கூட்டிட்டு போயிருக்காரு சொல்லு. நம்ம திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அது தெரியாமலாம் இருக்காது. அப்பா சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லனாலும் நீங்க சும்மா விட மாட்டீங்க. தம்பி பரணியை தான் கூட்டிட்டு போயிருக்காரு. பரணியவா? அவனை எதுக்கு கூட்டிட்டு போனாரு? தெரியலமா. நான் கடையில வேலையா இருக்கவும் அவனை கூட்டிட்டு போய் பாருனமோ. அப்பவே நினைச்சேன். சரி நான் கோவமா பேசினதுக்கு உங்க அத்தைக்கு பறிஞ்சு பேசினா என்னடான்னு பார்த்தா ஓ இதா விஷயமோ. வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். 2 பேர் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் இருக்கா உங்களுக்கு. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதான் எல்லாம் தெரியும். சரிம்மா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் கடையை பாத்துக்கிறேன். ஓஹோ அப்படி ஆயிடுச்சு உனக்கு. கிளம்புறேன்டா கிளம்புறேன். கூட தனியா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துரு. எனக்கே நான் வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த கத்து கத்திட்டு போறாங்க அம்மா. அப்பா அத்தையை பார்க்க போயிருக்காரு. இல்ல என்ன தப்பு இருக்கு? எப்பா நம்ம போகாம விட்டுட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன அவ்வளவுதான், நம்ம மேலதான் கோவத்தை காட்டுவாங்க. அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த வெயில் வேற பளிர்னு அடிக்குது. என்னடா பண்றது? 2 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் காத்தடி காலம் வந்துடும். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஜாமா வாங்கிட்டு அப்படியே பரணியை பாத்துட்டு போலான்னு வந்தா எங்க அவர் ஆளக்கானா? இப்பவும் கடையில தான் இருப்பாரு. எங்க தான் போயிட்டாரு? வாப்பா பாஷ்மிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நம்ம ரொம்ப நாளா கடை பக்கம் ஆளையே காணா. இதுவானா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. சரி நீங்க எப்படிதான் கடையில இருக்கீங்க? எங்க உங்க கடை ஓனர் இருக்கானா? அவர் எங்கயோ வெளியே போயிருக்காருமா. எங்க போயிருக்காரு? என்கிட்ட தான் சொல்லிட்டு போலையே. அவர் போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா. என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போல. ஓஹோ அப்படியா? ஆமாமா. எதுவும் ஜாமா வேணுங்களா? இல்ல இல்ல. ஆமா ஆமா. என்னம்மா இல்லங்கிற ஆமாங்கிற? என்னம்மா வேணும் சொல்லு. நான் வேணும் சொல்லு, நாங்க போட்டு தரோம். இல்ல உங்களை எதுக்கு சிரமப்படுத்திட்டு வேண்டாம். என்னம்மா நீ கஸ்டமர் என்ன ஜாமா கேக்குறாங்களோ அதை எடுத்து கொடுக்கறதானே எங்க வேலை. இல்லனே பரவாயில்ல. சரிம்மா. நான் வீட்டுக்கு கிளம்புறேனா? அவர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிம்மா அஸ்மிதா. இல்ல ஜாமா வாங்குறது காசு இல்லையா? இது பாக்கி வச்சு ஜாமா வாங்கிட்டு போணுமா? அதுக்காக தான் தயங்குறியாமா நீ? இல்ல அதுக்காக இல்லனா. நான் வீட்டுக்கு கிளம்புறேனா? சரிம்மா. கடையில ஜாமா நிறைய இறங்கி இருக்கு. கடை ஓனர் பரணி வந்தா ரேட் போட்டுடலாம். ஆனா போனவர் இன்னும் வரல வேற. ஓஹோ முக்கியமான விஷயமா போயிருப்பாரு. சரி நான் அப்படி கிளம்புறேன். சரிம்மா போயிட்டு வாங்க. டேய் இப்போ வந்து ஜாமான கரெக்டா எடுத்து வை, கீழே போட்டுறாத. சரிண்ணே. பரணியை பார்க்கும்போது கரரா இருக்காரு. ஆனா அவர் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இது விஷயமா அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு நினைச்சா அவர் ஆள காணாமே. சரி இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நீ என்னம்மா சொல்ற? உன் முடிவுதான் இனிமே. அம்மா அதெல்லாம் சரியே இல்லம்மா. 2 பேரும் வீட்டுக்கு வந்து என்ன முறை பேசிட்டு போறாங்க. அது பழக்கம். அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க 2 பேர்த்த வீட்டுக்கு கிளம்ப சொல்லு. ஓஹோ இப்பதான் புரியுது எனக்கு. இதுக்காக தான் அவர் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரோ? அப்படிலாம் இல்லம்மா. வீட்டு போன சொந்தம் இதுலயாவது ஒண்ணு சேர்த்துதான் ஆசை எனக்கு. நீ என்னடா சொல்ற? எனக்கு இதுல விருப்பமே இல்லப்பா. அப்படி சொல்லுங்க. இவரா ஒரு முடிவு பண்ணிக்குவாங்களா? நம்ம கிட்ட கேட்காம இவங்களா பேசிட்டு அமைதியா இருக்கியா? என்னம்மா சொல்ல வர? அண்ணே நீ சொல்லுமா. என் தங்கச்சி நீ சொன்னா எதுவுமே கரெக்டா தான் இருக்கும். எங்க வீட்டுக்கிட்ட கேக்குறேனே. என்னது அப்பாட்ட கேக்குறியா? அப்பா மட்டும் சரியும் பாரா. ஏன் அப்படி ஆகாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்க? பாருங்க வீட்டுக்கு வந்தீங்களா, உங்க தங்கச்சியை பாத்தீங்களா, அதை விட்டுட்டு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? நீ சேர்த்து அமைதியா இருக்கியா? எனக்கே இதுல உடன்பாடு இல்ல. டேய் என்னடா உடன்பாடு இல்ல உனக்கு? என் தங்கச்சி பொண்ணு கீதா நல்ல புள்ள. நானும் நல்ல பிள்ளைலாம் கிடையாதுப்பா. எனக்குலாம் கோவம் ரொம்ப வரும். வீட்டுக்கு மட்டும் வந்தேன் அவ்வளவுதான், வீடே 2 ஆயிராமா. போன சொன்னதை ஒட்ட வைக்கலாம் நினைச்சீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஒரே சண்டை தான் நடக்கும் பாத்துக்கோங்க. ஏன்டி இப்படி பேசுற? எனக்கு பிடிக்காத விஷயத்தை பேச எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு என்ன வயசு? எனக்கு என்ன வயசு? பரணிக்கும் உனக்கும் ஒரு 5 வருஷம். 5 வருஷமா இருக்கட்டும் 50 வருஷமா இருக்கட்டும், எனக்கு இதுல உடன்பாடே கிடையாதாமா. தேவை இல்லாம இதெல்லாம் தலையிட்டு இருந்த அவ்வளவுதாமா சொல்லிட்டேன் நானு. அம்மான்னு பாக்க மாட்டேன். அப்பாட டைரக்டா விஷயத்த சொல்லிடுவேன். பாத்துக்கோ. அப்பா என்னே கோவமா பேச வைக்காதீங்க. வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நான் சொல்றதை கேளுடா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு அமையவே அமையாது. நீங்க சும்மா இருங்கப்பா. ஓ இதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பொண்ணா? என்ன வாய் பேசுறாவ? அவளே சொல்றா வீட்டுக்கு வந்தா சண்டை தான் நடக்கும்ட்டு. அவ என் தங்கச்சி பொண்ணு பாசம் விட்டு போயிடாது. உங்க பாசத்தை நீங்க உங்க தங்கச்சிட்டே காமிங்கப்பா. மத்தபடி இதெல்லாம் வேண்டாம். 2 பேருக்குமே உடன்பாடு இல்ல. இந்த விஷயத்துல நம்ம தலையிட்டு என்ன ஆக போகுது? அதுக்கு இல்லம்மா, எப்படியாவது கல்யாணத்தினால நீ நானும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நப்பாசதான். உங்க ஆசையில போய் குப்பையில கொட்ட பேச்ச பாரு. என்னடி பேசுற நீ? அந்ததுல இருந்து பாக்குற எங்க அண்ணன் ஏசிக்கிட்டே இருக்கு. நீ இவ்வளவு பெரிய ஆளு, வயசுல மூத்தவரு, மாமா தானே அவரு. வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணா நீ? அண்ணே
இப்போதைக்கு இதை பேச வேணானே, நீ கிளம்புனே. இத பத்தி இன்னொரு நாளைக்கு பேசிக்கலானே. அத்தை எனக்கு விருப்பம் இல்ல அத்தை. விருப்பம் இல்லாத விஷயத்தை நீங்களும் பேச வேணாம். ஆனா நான் சும்மா விட மாட்டேன். கீதாதான் உனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அட விடுனே, பாத்துக்கலாம். அதுங்களுக்கே விருப்பம் இல்லாதப்ப எப்படிமா விருப்பம் இல்லாம போயிரும்? வைக்கிற வயசுல ஒன்னா விளையாண்டவங்க இப்ப பாச விட்டு போயிருமா? முத பேசினாலும் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிரும். பாத்துக்கலானே. சரிம்மா, நான் கிளம்புறேன். இப்ப வரீங்களா இல்லையா நீங்க? இதோ வரேன்டா. கிளம்புனே, போயிட்டு வாங்க. ஒரு நாள் வாங்கனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவீங்க. சரிம்மா, மாப்பிள்ளைகிட்ட இது விஷயமா சொல்லி வை. சரிண்ணா. சரிம்மா, நான் வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணா. கீதா, நான் அவ ஏற்கனவே கோவமா இருக்கா. மேற்கொண்டு பேசினா அவ ரொம்ப கோவப்படுவா. வேண்டானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேம்மா. சரிண்ணே. கீதா, என்ன போயிட்டாங்களாங்க? அப்பா, வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுறதுக்கு என்ன தைரியம் இருக்கா உங்களுக்கு? முன்னாடி என்ன பேசுற? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுறேங்குது, என்னமோ வேணாங்கிற. என்னம்மா நீ பேசுற? உங்க குடும்பமே லம்பாடி குடும்பமா இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசினாலும் நீ ரொம்ப நல்ல பையன். நீ கல்யாணம் பண்ணிக்கினா நல்லபடியா இருப்ப. நல்லபடியா இருப்பேன் நீ சொல்றாத. ஏமா எனக்கே தெரியாதா உங்க அண்ணிய பத்தி? உங்க அண்ணி பொண்ணு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? நம்மள வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அது அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். சரியா நீ சொல்லுவ. எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. பரணி மாமாக்கே பிடிக்கல. அதுக்கே உடன்பாடு இல்லைன்னா சொல்றாரு. பெரியவங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க தலையை உருட்டுறீங்க. அண்ணங்கிட்ட உன் வீட்டுக்கட சொல்றேன் அப்படிங்கிற. அப்பா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாரா? சொல்லுமா, ஈஸியா சொல்லிடுவியா நீயும்? நீங்கதான் நொச்சரிப்ப. அப்பாட எப்படி பேசுறது என்ன ஏதுன்ட்டு எல்லாம் உனக்கு தேவையா? சொல்லுமா. மொத்த பிள்ளைய நீ பெத்து வச்சிருக்க. நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு உனக்கு நல்லபடியா செய்யணும்னு நினைச்சா, நல்லபடியா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு உனக்கு எல்லாம் செய்யலாம் நினைச்சா நீ குளிக்கலார தள்ள பாக்குற. கல்யாணமே பண்ண வேணாம் நினைக்கிறியா? இப்ப என்னமா வயசு எனக்கு? இப்ப போய் கல்யாணம் பண்ணுங்கிற? படிக்கணுமா? படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும். ஆமா, கிழிச்சு அப்படியே. நீ பேச எனக்கு கோவம் தான் வராமா. ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கேன். உங்க அண்ணி முன்னாடி உங்க அண்ணன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தார்ல, அங்கெல்லாம் பேசுறத விட்டு இங்க வந்து எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவரே அவங்க பொண்டாட்டிக்கு பயந்த சுபாவம் கொண்டவரு. யாராவது இல்ல பேச வேண்டியதானேமா? ஏய் வேணாண்டி, நான் அப்படிதாம்மா. வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். விட்டுட்டு உங்க அண்ணன் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இந்த சம்மந்தத்துல உடன்பாடே இல்ல. உனக்கு உங்க அண்ணன் சம்மந்தம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு இந்த விஷயத்தை தலைன்னு நினைச்ச அவ்வளவுதான். இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். பாத்துக்கோ. பாசம் வந்து நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா? பொண்ணே கேப்பாரா? நீ சரின்னு சொல்லிட்டு போய்வியா? இதெல்லாம் சரியே இல்லம்மா. ஆமா. என்னடி என்ன? என் அண்ணன் சொல்ற மாதிரிதான் அதே மாதிரி நடந்துச்சுன்னா வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். நீ தான் கஷ்டப்படணும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பிடிக்காம தான் போவோம். எல்லாரும் ஒன்னா வளர்ந்தவங்க தானே, ஒன்னா பேசினவங்க தானே. இப்ப என்ன பிடிக்காம போயிடுச்சு? பிடிக்கல இதுவும் அதே பேசி நினைக்காதம்மா. நான் அப்படிதான் பேசுவேன். உங்க அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கல திருந்தவே மாட்டமா. திருந்தாத ஜென்மம் நீலாம். இந்த விஷயமா நீ அப்பா கிட்ட சொன்ன நீ திட்டு தான் வாங்குவ. எப்படி அவர் வீட்டுக்கு வந்தாரு என்னன்னு கேட்டா நான் உண்மையை சொல்லிடுவேன். கடை கிளம்பினோடனே அம்மா அவங்க அண்ணன் பார்க்க போயிடுச்சுமான்னு சொல்லிடுவேன். பாத்துக்கோ. அப்படியே மிரட்டிட்டு போறானா? மிரட்டிட்டு போடி. உங்க அப்பாட்ட இது விஷயமா நான் பேசி அப்பாட சம்மதத்தை நான் வாங்கல. பேரு சந்திரா கிடையாது. பாத்துக்கிறேன் நானும். திமுறை ஆறேன் நானும் பாக்குறேன்.